ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பர்ஃபெக்ட் என்லைனர்ஸ் எபிசோட் 15. இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ்லாம் பார்க்கலன்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ எபிசோட் 15குள்ளே போகலாமா? எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே யோதாவும் கன்னும் படுத்திருக்காங்க. யோதாவோட கையில் தான் கன் படுத்திருக்கான். அவன் அப்படியே அழகாக தூங்கிட்டு இருக்க, அவனோட முடியை தடவி கொடுத்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஸோ வாக்கிட்ட பாரில் என்ன பேசினான்னு இப்போ தான் காட்டுறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல, அவனை எவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ண வைக்க போகிறேன்னு தெரியல, அவனை ரொம்ப புஷ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறான். நீ இந்த மாதிரிலாம் யோசிக்கிறேன்னு வா கேட்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் அவனை ரொம்ப ஓவராக வெயிட் பண்ணுன்னு எனக்காக வெயிட் பண்ண வைக்கிறனும் இல்லை அவனை ஹர்ட் பண்ணணும்னு தோணுது அப்படின்னு சொல்கிறான். யோதா, உனக்கு தெரியலையா? நீ ஃபோர்ஸ் பண்ண கிடையாது, உனக்கு ஆல்ரெடி அவன் மேலே லவ் வந்துருச்சு, அது உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி வா சொல்லியிருப்பான். நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, நீ அவனை லவ் பண்ணுற, அவன் இல்லாமல் உன்னால் இருக்க முடியுமா? அவனை விட்டுட்டு நீ வர முடியுமா? அவனை வேற ஒருத்தர் கூட உன்னால் பார்க்க முடியுமான்னு சொல்ல, என்ன பேசுகிற நீன்னு சொல்ல, யோசிச்சு பாரு, நீயே திங்க் பண்ணி பாரு, உனக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியும். அவன் இல்லாமல் அவன்கிட்ட பேசாமல் நீ இருக்க முடியும்னா அவனை நீ லவ் பண்ணல. இல்லை அவன் இல்லாமல் உன்னால் இருக்க முடியலன்னா இதுக்கு பேர் தான் லவ். ஒருத்தரை விட்டுட்டு உன்னால் இருக்க முடியுமான்னு சொல்லி கேட்க, அது அப்படியே அவன் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. அப்புறம் லைட்டாக கன் எந்திரிக்கிறான். எவ்வளோ நேரம் நான் தூங்கிட்டேன்னு சொல்ல, 3 மணி நேரம் தூங்கியிருக்க அப்படின்னு சொல்லி யோதா சொல்ல, 3 மணி நேரமா? ஐயோ, உன் கையிலே படுத்துட்டேனா? உனக்கு கை வலிக்குதான்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் யோசிச்சிட்டே படுத்துருந்தேன்னு சொல்ல, யோசிச்சுட்டு இருந்தியா? என்ன யோசிச்சேன்னு கன் கேட்குறான். உன்னை பற்றி தான் பேகில் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி லைட்டாக அவனை தொட்டு பார்க்குறான். உனக்கு ஃபீவர் எல்லாம் போயிடுச்சா? தலை எதுவும் வலிக்குதான்னு சொல்லி கேட்க, இல்லை இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கேன், காலையில் தான் ஒரு மாதிரி இருந்தது. சரி ஓகே, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டேப்லெட்லாம் எடுத்துட்டேன்னா சீக்கிரம் சரியாயிரும்னு சொல்ல, கன்னோட பேச டோட்டலாக மாறிடுச்சு. எனக்கு இந்த சீக் பீப்புள் சாப்பிட்ற ஃபுட்டு வேணாம் அப்படின்னு சொல்ல, சரி உனக்கு என்ன வேணும்? வெளியே போய் ஏதாவது சாப்பிட்லாமா ப்ளீஸ்னு சொல்ல, உனக்கே உடம்பு சரியில்லை, வெளியே போய் என்ன சாப்பிட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பார்க்க, ப்ளீஸ் எனக்கு வெளியே போய் சாப்பிட்ணும், வெளியெல்லாம் போகக்கூடாதுன்னு யோதா சொல்கிறான். எனக்கு இங்கே பிடிக்கவே இல்லை தெரியுமா, இந்த சாப்பாடு சாப்பிடும்போதே எனக்கு இந்த ரூம்குள்ளேயே இருக்கிறது, அந்த கோங்கி சாப்பிட்றது பார்க்கும்போதே அப்படியே ஃபீவர் வந்த ஒரு ஃபீல் இருக்குது, ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிறான். உடனே யோதா அவனை பார்த்துட்டு அமைதியாக இருக்க, ப்ளீஸ் யோதா, எனக்காக வெளியே போய் சாப்பிட்லான்னு சொல்லி கெஞ்சிட்டே இருக்க, சரி ஓகே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. சரி ஓகே, எங்கே போகலாம்? பக்கத்தில் மால்கிட்ட ஒரு ஹோட்டல் இருக்குல்ல, அங்கே போகலாம் அப்படின்னு சொல்ல, சரி இதுக்கு மட்டும் கொஞ்சம் அமைதியாக கேட்பியே, அமைதியாக இரு என்ன, போ சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வா போகலான்னு சொல்ல, சரி ஓகே நீ கைண்டாக இருக்கனால நான் சீக்கிரம் ரெடி ஆகிட்டேன், நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி வேகமாக போகிறான். உனக்கு உடம்பு சரியில்லை, மெதுவாக போ, அவசரமாக ஓடாதான்னு சொல்ல அவன் ஆடிக்கிட்டே தான் போகிறான். அடுத்த 2 பேர் அந்த ரெஸ்டாரண்ட்க்கு வந்துட்டாங்க. 2 பேரும் அமைதியாக இருக்க. அங்கே இருக்க ஃபுட்டெல்லாம் பார்க்கும்போது கண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபுட்டு சூப்பராக இருக்குல்ல, நல்லா இருக்குன்னு சொல்லி அப்படியே எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கான். இவன் அவனுக்கு ஊட்டி விட போகிறான், அவன் இவனுக்கு ஊட்டி விடுறான். அப்படியே அவங்க மூமெண்ட் வந்து அங்கே போய்கிட்டே இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. சேம் டைம் அடுத்து யூனிவர்சிட்டியில் தான் காட்டுறாங்க. அங்கே பொண்ணு எல்லாரையும் கத்திட்டு இருக்கா. எல்லாரும் அப்படியே மேலே நடந்து வாங்க. ஸோ அப்படியே வந்து நான் சொல்லும்போது டக்குன்னு நின்றுடணும், ஓகேவா அப்படின்னு சொல்ல, ஓகேன்னு சொல்லி எல்லாரும் அங்கே ப்ரோக்ராம்க்காக அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்க. பேபி நீ டயர்ட் ஆகிட்டியான்னு சொல்லி ஜெட் அங்கே வர, இந்தா தண்ணி குடின்னு சொல்லி தண்ணி கொண்டு வந்து தரான். வாவ் சூப்பர் தேங்க்யூன்னு சொல்லி தண்ணியை குடிச்சிட்டு பார்த்து பொண்ணு ஜெட்கிட்ட கேட்குறா, ஹேண்ட்ஸமான கேம்பஸ் ஸ்டார்னா யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த வருஷம் யார் வின் பண்ணுவான்னு சொல்லி கேட்க, அங்கே இருக்க எல்லாரையும் பார்த்துட்டு ரொம்ப டஃப்பாக இருக்குல்லன்னு சொல்ல, மோஸ்ட் ஹேண்ட்ஸம் ஸ்டார் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து அப்படி ஜெட்டுக்கிட்டே எட்டி பார்த்துட்டு இடையில வந்து நிற்கிறாங்க. வந்துட்டான் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் அமைதியாக இருக்கான். சரி ஓகே இவன் எதுக்கு இங்கே வந்தா அப்படின்னு சொல்லி ஜெட் கேட்க, நான் தான் அவனை கூப்பிட்டேன், அவன் தனியாக இருக்க மாதிரி இருந்தானா அதனால நான் தான் அவனை வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொண்ணு அந்த தண்ணியை குடிச்சிட்டே இருக்கா. ஏண்டா நீ கேம்பஸ் ஸ்டாரும் கிடையாது, ஒரு ஃபேக்கல்ட்டி ஸ்டார் கூட கிடையாது, அப்புறம் எதுக்குடா இங்கே வரேன்னு சொல்ல, ஒத்துக்கிறேன் அதுக்காகலாம் நான் வராமல் இருக்க முடியுமா? ஆமாம் ஸ்டேஜில் ஏறி பர்ஃபார்ம் பண்ணுறான்னு சொன்னால் அப்படியே கீழே விழுந்தான், அதெல்லாம் கவுண்டிங்லே இல்லைன்னு சொல்ல, இங்கே பாரு பொண்ணு என்ன அவன் டீஸ் பண்ணிகிட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கான். சரி விடு, அவன் பாவம்ல லோன்லியாக இருப்பான்ல, அதனால தான் அவன் கூட நான் இருக்கட்டும்னு அவனை வர சொன்னேன் அப்படின்னு பொண்ணு சொல்ல, சரி ஓகே விடு இதை பற்றிலாம் பேச வேணாம், சரி நான் போகிறேன், நீங்கள் எங்கேயோ போங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக, டே நான் விளையாட்டுக்கு தாண்டா சொன்னேன், இருடா போகாதுடா பல்ப்பு அப்படிங்கிற மாதிரி கையை காட்டிட்டு ஜெட் அப்படி நம்ம பார்த்து சிரிச்சிட்டு இருக்கேன். ஜெட் கேட்குறான், டின்னருக்கு எங்கடா போகிறேன்னு. டின்னருக்கா? எதுக்கு? ஆல்ரெடி நான் ஒரு டேபிள் புக் பண்ணியிருக்கேன் பொண்ணு கூட ரொமான்டிக்காக போக. ரொமான்டிக்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேட்குறேங்கிற மாதிரி அப்படியே அந்த பக்கம் திரும்பி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். டே பரவாயில்ல விடுறா, ரொம்ப ஓவராக தாண்டா நீ பண்ணுற அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க 2 பேரும். திடீர்னு பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம ஆர்க் வந்தாச்சு. ஆர்க்கும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஐயோ ஆர்க் எங்கெங்கே வந்தாச்சா எப்போ வந்தேன்னு சொல்ல, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், அதனால தான் வந்தேன்னு சொல்லி நெத்தியில் க்யூட்டாக ஒரு கிஸ் பண்ண. ஐயோ இவனுக்கு அலுமை தாங்க முடியலப்பா, பேசாமல் கண்ணை முடிக்கிறேங்கிற மாதிரி ஜெட்
சாப்பிட்டு ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கான். நீ சாப்பிட்டியா? இல்லை. சரி ஓகே நம்ம போகலாமா, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாய்ன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போகிறாங்க. ஓவரா தாண்டா பண்ணுறாங்க அவங்க 2 பேருங்கிற மாதிரி பொண்ணும் ஜெட்டும் சிரிச்சுக்கிட்டே இருக்க. ஓகே ஓகே பாய் நாங்கள் கிளம்பிட்டோன்னு சொல்லி போக, சாப்பாடு சிக்கிக்க போகுது பார்த்துப்போ அப்படிங்கிற மாதிரி ஜெட் வேணும்னே ஆமையை ஆர்க்கி ஓட்டிகிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் இவங்க 2 பேரும் நம்ம மீட் பண்ணப்போ நினச்சா இன்னும் காமெடியாக இருக்குல்ல. ஆர்க் எவ்வளோ சேஞ்ச் ஆகிட்டான், ஹாப்பியாக இருக்குன்னு ஜெட் சொல்ல, ஆமாம் 2 பேரும் ரொம்ப க்யூட்டாக இருக்காங்களே, பட் உன் அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி பொண்ணை பார்த்து ஜெட் கொஞ்சம் ஓவராக பேசுகிறான். நீ தான் க்யூட்டுன்னு 2 பேரும் பேசிகிட்டு இருக்க. அப்புறம் யோதாகன் 2 பேரும் சாப்பிட்டுட்டு வந்துட்டே இருக்காங்க. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் பேகில், ஒரு நிமிஷம் இல்லைன்னு சொல்ல, என்னதுன்னு சொல்லி கேட்குறான். நீ மார்னிங் என்கிட்ட பேசினது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்க, மார்னிங் என்ன பேசினேன்னு சொல்லி அப்படியே யோசிச்சு பார்க்குறான். நான் உன்கிட்ட ஒன்று கேட்டால் தப்பாக நினச்சிக்காத, நீ என்னை விட்டு போயிடாத சரியா அப்படின்னு சொல்லியிருப்பான். நான் போகிற மாதிரி பிளானே கிடையாதுன்னு சொல்லியிருப்பான். அதை அப்படியே யோசிச்சுட்டு, எனக்கு ஃபீவர் தான், நான் ஒன்றும் ஷார்ட் டைம் மெமரி லாஸ் கிடையாது, எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்ல, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, இந்த வீக்கெண்ட் நான் உன் கூட உன் வீட்டுக்கு வரேன் பேகில்னு சொல்ல, என்னடா சொல்கிற உண்மையா வாங்குற மாதிரி கேட்குறான். ஆமாம் நம்மளோட ப்ராமிஸ் இருக்குல்ல, அதை ஃபாலோ பண்ணல, ஸோ லேட் ஆகுது, நம்ம சீக்கிரமாக உங்கள் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்ல, ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு கண்ணுக்கு. வா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான். அட் த சேம் டைம் ஆர்க் 2 பேரும் ஒரு வழியாக காண்டோக்கு வந்தாச்சு. ஆர்க் அப்படியே ஆமை ஹக் பண்ணிவிட்டு கன்னத்தில் கிஸ் பண்ணிவிட்டு, நான் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்ல, நீ என்னை மிஸ் பண்ணதுக்காக தான் இங்கே வந்தியா? ஆமாம் நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமா? இப்போ தானே போனேன், எதுக்கு இப்படி பிடிவாதமாக வந்த அப்படின்னு சொல்ல, நீ பேசாமல் இருன்னு கவுச்சில் படுக்க வச்சுட்டு கன்னத்தில் கிஸ் பண்ணுறதுன்னு கிஸ் பண்ணிவிட்டு சார் அப்படியே க்யூட்டாக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆமுண்டே போதும்டா விடுறான்னு சொல்ல, அவன் விடுற மாதிரி தெரில. இவங்களோட ஹாப்பி மூமெண்ட் போயிட்டே இருக்கு. அப்புறம் ஃபைஃபாவை தான் காட்டுறாங்க. ஃபைஃபா ஒரு வழியாக அவனோட ரூமுக்கு வந்து பார்த்தா அங்கே கன் மொபைல் ஏதோ பார்த்துட்டு ஹாப்பியாக அவனை பார்த்து சிரிக்கிறான். என்னடா அது காலையில் போகும்போது உம்முன்னு இருந்தால் இப்போ என்னை பார்த்து சிரிக்கிறான், உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்க, எனக்கு என்ன ஆச்சு, நான் நல்லா தான் இருக்கேன், ஏன் அப்படின்னு சொல்லி அப்படியே தள்ளி வரான். ஏன்டா இப்படி இருக்க? இல்லைடா காலையில் பார்த்ததுக்கு இப்போ டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்க, என்ன நடந்ததுன்னு புரியல, அதாவது மாத்திரை அதிகமாக எதுவும் போட்டியா? இல்லை இப்போ நான் பெட்டராக இருக்கேன், காலையில் ஒரு மாதிரி இருந்தேன், இப்போ சரியாயிட்டேன். ப்ராக்டிஸ் எப்படி போச்சு? எல்லாம் நல்லா தான் போச்சு, எப்போ முடியும்னு இருக்குது, வென்ஸ்டே தான் இந்த ஃப்ரீடம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏண்டா அப்போ அந்த ஃபங்க்ஷன் நடக்க போகிறது வென்ஸ்டேவா? ஆமாம் மறந்துடாத, என்னை சேர் பண்ண நீ வரணும். சேர் பண்ணவா? நானும் உன்னை பார்க்க வரமாட்டேன்னு சொல்ல, வரமாட்டியாடாங்கிற மாதிரி அவன் கத்திட்டு இருக்கான். 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது யோதா அந்த எல்லோ கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அங்கே வரான். யோதா வந்துட்டியாடா? இன்னும் நான் தூங்கவே போகல, அதுக்குள்ளே ஏண்டா வந்த? அது ஓன் பிரச்சனை, எனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க, ஃபைஃபா சொல்கிறான், என்னை டென்ஷன் பண்ணுற, ஒழுங்காக வேணா அவனை உன்னோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்ல, நான்லாம் வரமாட்டேன். சரி நானும் போக மாட்டேன். சரி நாங்கள் 2 பேர் தூங்குறேன்னு 2 பேர் போய் படுத்துட்டாங்க. யாரும் எங்களை பார்க்கல, இங்கே பாரு பார்க்காத மாதிரி நடிக்காத போ அப்படிங்கிற மாதிரி யோதா ஃபைஃபாவை கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அவன் வேணும்னே பெட்ஷீட் எடுத்து தூக்கி கீழே போட்டுட்டு போடா அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் ரூம்குள்ள ஓடிட்டான். இருடா வரேன்னு சொல்லி அவன் பெட்ஷீட் தூக்கி அந்த பக்கம் போட்டுட்டு, வாடா நம்ம 2 பேரும் தூங்கலான்னு சொல்லி இவங்க 2 பேரும் ஹக் பண்ணிட்டு அப்படியே படுத்துட்டாங்க. காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் இங்கே நம்ம சாண்டு பையனை தான் காட்டுறாங்க. அவனுக்கு பாண்டு க்யூட்டாக அழகாக ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு, மறக்காமல் மார்னிங் சாப்பிடு, எனக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவன் போயிட்டான் போல். அதை பார்த்தோன்னே இவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எவ்வளோ க்யூட்டாக எனக்காக சாப்பாடெலாம் ரெடி பண்ணியிருக்கான்னு சொல்லி அந்த ஃபுட்டை அப்படியே டக்குன்னு ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து காமெடி பண்ணிகிட்ருக்கான். ஸோ அதுக்கப்புறம் ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு சரி சாண்டை மிஸ் பண்ணுவான் போல், அவனுக்கு வீடியோ கால் பண்ணுறான். ஆக்சுவலி இந்த ஸ்டோரி வந்ததில் இவங்க 2 பேரோட ப்ரெசன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. நல்லா தான் இருந்தது இவங்களோட மூமெண்ட்டு போக அப்படியே இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக வந்திருந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவன் கேட்குறான், சாப்பாடு நல்லா இருந்ததானு? இப்போ தான் சாப்பிட போகிறேன். சரி ஓகே பார்த்து பத்திரமா சாப்பிட்டுட்டு சீக்கிரம் கிளம்பு, ஈவினிங் நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லி சாண்டு சொல்ல, சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு செகண்ட் குனிஞ்சு வைக்கப்பட்டுட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சாண்ட் அப்படியே அவனை பார்த்து வைக்கப்பட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் பார்த்தா நம்ம கிளாவ் 2 பேரையும் காட்டுறாங்க. ஏன்டா மூஞ்சி இப்படி வீங்கிருக்கு, ஏன்டா இப்படி பண்ணிகிட்டே இருக்கேன்னு சொல்லி அவனை திட்டிகிட்டு இருக்க. நான் வேணும்னு எதுவும் பண்ணலை, இது அன்னைக்கு நடந்ததோட சண்டையோட கண்டினியூட்டின்னு நினைக்கிறேன்னு சொல்ல, எனக்கு உன் மேலே கோவம் இல்லை, ஆனால் யோசிச்சுப்பாரு, உன்னை நினச்சி நான் கவலைப்படாமல் இருக்க முடியுமா? நீ இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்ல, நான் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனால் என்னால் முடியல, ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் கொடுக்காத கிளாவ், எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, உன் மூஞ்சில் எவ்வளோ அடிபட்டிருக்குன்னு பாருன்னு சொல்ல, ப்ளீஸ் யோதா புரிஞ்சுக்கோ, அன்றைக்கி நைட்டு சண்டை போட்டாங்கல்ல, அவங்க தான் திரும்ப வந்தாங்க, நான் அங்கேருந்து ஓடி போகணுன்னு தான் நினச்சேன், பட் என்னால் முடியல, ஸோ சண்டை அங்கே நடந்துருச்சு, அதனால இப்படிலாம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணேன். இந்த ப்ராப்ளத்தை எப்போ தான் சால்வ் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல, உன்னுடைய எமோஷனலோட விளையாடாத, முடிஞ்ச அளவுக்கு இது சீக்கிரமாக விடு, ஏன்னா என்னால் ஒன்று நினச்சி கவலைப்பட முடியாது, என்னோட லைஃப்பில் நீ என் கூடயே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு வந்தால் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி ஃபீல் பண்ணேன், ப்ளீஸ் நான் வேணும்னு எதுவும் பண்ணலன்னு சொல்லி அப்படியே அவன் ஹக் பண்ணிக்கிறான்.
ஐம் சாரி, இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் சண்டை எதுவும் போட மாட்டேன், ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான் கிளாவ். கிளாவ், உனக்கு புரியுதா? நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, நான் உன்னை நினச்சி தான் கவலைப்படுறேன், நீ என் கூடயே இருக்கணும்னு சொல்லி அப்படியே டைட்டாக அவன் ஹக் பண்ணிக்கிறான். ரெண்டு பேரோட மூமெண்ட்டு அப்படியே ஒரு மாதிரி எமோஷ்னலாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஸ்டார்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. எல்லோரும் பாரில் அப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. இப்போ அந்த கேம்பஸ் ஸ்டார் வின் பண்ணது நம்ம ஃபைஃபா. ஸோ அதனால் எல்லோரும் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, எல்லோரும் இன்றைக்கி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், ஏன்னா இது ஜெட்டோட ட்ரீட்டுன்னு சொல்ல அட பாவி ஏன்டா எனக்கு ஓத்து விட்டாங்கிற மாதிரி ஜெட்டுக்கு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். சரி சரி இருந்துட்டு போட்டோம், என்னோட ட்ரீட், எல்லோரும் குடிங்க குடிங்க அப்படின்னு சொல்ல அப்படியே ஹாப்பியாக எல்லோரும் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் எல்லாருக்கும் போயிட்டே இருக்கு. அப்புறம் அங்கே நம்ம யோதாக்கு ஃபோன் வருது வாக்கிட்டேருந்து. ஃபோனை பார்த்தோன்னே சரி ஓகேன்னு சொல்லி அந்த பக்கம் போகலான்னு பார்க்க கன்னும் அதை பார்த்துட்டான். ஒரு செகண்ட் கன் அப்படி வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கான். இவன் வந்தாரேன்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்துகிட்டு வெளியே போக அதை பார்க்கும்போது இவனுக்கு இன்னும் டென்ஷனாக இருக்குது. அப்படியே அமைதியாக இருக்கான். யோதா வெளியே வந்து வாக்கிட்டு பேசுகிறான். என்னாச்சு சொல்லுன்னு சொல்ல, உனக்கு ஒன்று தெரியுமாடா, அன்றைக்கி நைட்டு சண்டை போட்டாங்களே அவங்க எங்கே இருப்பாங்கன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்ல, எதுக்கு இப்போ கேட்குற, என்னாச்சு அப்படின்னு சொல்ல, கிளாவ் கூட மறுபடியும் அவங்க அன்றைக்கி சண்டை போட்டிருக்காங்க. ஸோ அன்றைக்கும் மூஞ்சி ஃபுல்லாக அடிபட்டிருக்கு, இப்போ என்னாச்சுன்னு தெரில, அவன் எங்கே இருக்கான்னு தெரில, என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் இருக்கேன்னு சொல்ல, உன் கூட யார் இருக்கா, நோபு நியூட்டன் தான் இருக்காங்க, சரி நீ அப்படி பத்திரமா இரு, நாங்கள் இப்பயே வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேகமாக அந்த பக்கம் போகிறான். ஆப்போசிட்டில் கன் வந்து நிற்கிறான். கன் கேட்குறான், யோதா நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லி. அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு புரியாமல், ஒரு சின்ன பிரச்சனை, நான் இப்போ வந்துடுறேன் சரியா, நீ ஃபைஃபா கூட போ, என்னால் உன்னை பிக்கப் பண்ண முடியாது சரியான்னு சொல்ல, அதை கேட்டுன்னு அவனுக்கு டென்ஷனாக இருக்குது. நீ இங்கே இருக்க மாட்டியா, ப்ளீஸ் என்னால் இங்கே இருக்க முடியாது, ஒரு பிரச்சனை, நான் போய் தான் ஆகணும், அவ்வளோ இம்பார்ட்டண்டானு கன்னு கேட்குறான். இங்கே பாரு புரிஞ்சுக்கோ பீகிள், ஒரு சின்ன ப்ராப்ளம், நான் போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை, நீ இங்கேயே இரு, பத்திரமா இருன்னு சொல்ல, சரி அப்போ நீ போ அப்படின்னு சொல்ல, சரி நான் அந்த சைடில் போகலான்னு போகிறான். அதுக்கப்புறம் யோதாக்கு மனசு வரல, நீ என் கூட வரையான்னு கன் கிட்ட கேட்க, நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்ல, ஆனால் ஒன்று, நம்ம போகிறது ரொம்ப டேஞ்சர், ஸோ நீ எனக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணவே கூடாது, அது மட்டும் இல்லாமல் நீ தனியாக எதுவுமே பண்ணக்கூடாது, நீ பத்திரமா இருக்கணும், ஸோ உனக்கு அடிப்படக்கூடாது, அதெல்லாம் எனக்கு ரொம்ப முக்கியங்கிற மாதிரி யோதா கண்ணை பார்க்க, சரி ஓகே, நான் கண்டிப்பாக இந்த டைம் ஸ்டப்பனாக இருக்க மாட்டேன், நீ ப்ராமிஸ் பண்ணுன்னு சொல்ல, ப்ராமிஸ், நான் கண்டிப்பாக உனக்கு கஷ்டப்படுத்துகிற மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்ல, சரி வா போகலான்னு சொல்லி ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் இங்கே 3 பேர் நின்று புலம்பிகிட்டு இருக்காங்க. நம்ம வா, நோபு, அப்புறம் நியூட்டன். சேம் டைம் பார்த்தா அங்கே நம்ம கிளாவ் பையனை சும்மா வெளுன்னு வெளுத்துட்டு இருக்காங்க. உனக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கோ, ஆனால் ஒன்று, இன்னையோடு இந்த பிரச்சனையை விட்டுரு, இதுக்கப்புறம் என்கிட்ட நீ வராத, மறுபடியும் நான் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, அப்படியே அவன் வாக்கிட்ட பேசினதெல்லாம் ஞாபகம் வருது. நீ பிரச்சனையை நீயோட முடிச்சிரு, என்னால் முடியல, உன்னை நினச்சி கவலைப்பட முடியலன்னு சொல்லி வா பேசினதெல்லாம் அவன் கண்ணு முன்னாடி வருது. திரும்ப திரும்ப அவனை கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக என்னை எவ்வளோ அடிக்கணுமோ அடிச்சுட்டு போங்கடாங்கிற மாதிரி சொல்ல, கரெக்டாக அந்த இடத்துக்கு கன்னும் யோதாவும் வராங்க. ப்ளீஸ் நீ இங்கேயே இரு, நாங்கள் பாரு கிளாவ் அடி வாங்கிட்டு இருக்கா, நீ நியூட்டனுக்கும் நோபுக்கு ஃபோன் பண்ணி நான் வரேன்னு சொல்ல, வேணாம் ப்ளீஸ் 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 போகாதன்னு சொல்லி கன் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கா. கரெக்டாக அங்கே யோதா வந்துட்டான். யோதா வந்ததுக்கப்புறம் கிளாவ் கீழே இருக்க, அவனையும் தூக்கி விட்டுட்டு ரெண்டு பேரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாடா வந்துட்டிங்களான்னு சொல்ல, அங்கே ஒரு சண்டை வந்து கொஞ்சம் பெருசாக போயிட்டே இருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க 3-4 பேர் இருக்காங்க, எல்லாரையும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சண்டை வந்து கொஞ்சம் பெருசாக போயிட்டுருக்கே. ஒருத்தன் வந்து கத்தி எடுத்துட்டான். கத்தியை பார்த்தோன்னே வேகமாக கன் அங்கே வந்து நிற்க, கண்ணை பிடிச்சிட்டானுங்க. கண்ணு கழுத்தில் கத்தியை வச்சுட்டு, இவனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டானு சொல்ல, இங்கே பாரு உனக்கு பிரச்சனை என் கூட தான், என்னோட முடிச்சுக்கோ, என் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது பண்ண அவ்வளோதான்னு சொல்ல, இப்போ தான் புரியுது உன்னோட உயிர் இவன்கிட்ட தான் இருக்கா, ஸோ உன்னோட எமோஷன் இவன் தானா, இவன் அவ்வளோ இம்பார்ட்டன் அவனுக்கு, அப்போ கண்டிப்பாக இவனோட வீக்னஸ் தெரிஞ்சிருச்சுடா, வாங்கடான்னு சொல்லி கன் அடிக்க போக, கன்னை பார்த்தோன்னே டென்ஷன் ஆயிடுச்சு யோதாக்கும் கிளாவுக்கும். ரெண்டு பேரும் மாற்றி அடிக்க, அடுத்து அங்கே எல்லாரும் இருக்கவங்க கன்னை அடிச்சிருவாங்களோங்கிற பயத்தில் கன்னை சேவ் பண்ணுறதுக்காக யோதா அவன் மேலே படுத்துட்டான். கிளாவை ஒரு பக்கமும் யோதா ஒரு பக்கமும் மாற்றி அடிச்சிட்டே இருக்காங்க. ஃபுல்லாக ஃபேஸ்லாம் அடி, அப்படியே பிளட் வந்துட்டே இருக்குது. கன்னுக்கு அடிப்படாமல் அவனை சேவ் பண்ணுறதுக்காக யோதா அவனை கொஞ்சம் கூட அடி வாங்காமல் எல்லா அடியுமே அவனே வாங்கிட்டு இருக்கான். ஸோ அங்கே டீப்பாக அந்த ஃபைட் போயிட்டே இருக்க, அதுக்குள்ளே நியூட்டன் கையில் கன்னோடு அங்கே வந்து நிற்கிறான். நியூட்டனை பார்த்தோன்னே எல்லாரும் பயந்து அந்த பக்கம் போக, கிளாவ் என்னாச்சுன்னு சொல்லி வாங்க போய் பார்க்க, அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது இங்கே யோதாக்கு. எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கேன், நீ சொன்னபடி இந்த பிரச்சனையை நான் இதோட முடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த பிரச்சனை பெருசாகாதுங்கிற மாதிரி கிளாவ் சொல்ல, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே இருக்கான். நான் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக அவன் மயங்கிட்டான். சேம் டைம் அடுத்து இங்கே கன் வேகமாக எழுந்திரிச்சு அங்கே பார்த்தா அங்கே யோதா ஃபுல்லாக அடி வாங்கியிருக்கான். யோதா உனக்கு என்னாச்சு, உனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்ல, உனக்கு அடிபட்டிருக்கா அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு அடிப்படல,
நீ நல்லா இருக்கீல, உனக்கு எதுவும் இல்லைன்னு சொல்ல, இல்லை எனக்கு எதுவும் இல்லை, பரவாயில்ல சின்ன அடிதான்னு சொல்ல, இல்லை உனக்கு அடிபட்டிருக்குன்னு சொல்ல, நீ அழுகக்கூடாது ப்ளீஸ், நீ அழுகாது அப்படிங்கிற மாதிரி யோதா கன் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். 2 பேர் அப்படியே எமோஷ்னலாக ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹாப்பி மூமெண்ட் போயிட்டே இருக்க, ஏன் இப்படி அடி வாங்கினேன், எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்ல, இல்லை நான் நல்லா இருக்கேன், உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, நான் நல்லா இருக்கேன்னு யோதா திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான். நீ அந்த பதில் கேட்டில, அந்த பதிலை இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி அந்த நேரத்தில் கூட சார் அந்த பதிலை பற்றி யோசிச்சுட்டு இருக்க, அதை கேட்டோடனே கண்ணுக்கு இன்னும் எமோஷ்னல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க போல். அடிப்பட்ட காயத்துக்கெல்லாம் மருந்து, அப்புறம் க்ரீம் எல்லாம் வாங்கியாச்சு, மாத்திரைலாம் இருந்தா அப்படின்னு சொல்ல, உனக்கும் லைட்டாக அடிபட்டிருக்குல்ல, வா நீ டாக்டரை பாரு அப்படின்னு சொல்லி யோத்தா சொல்கிறான். டாக்டர்லாம் ஒன்றும் பார்க்க வேணாம், உன்கிட்ட இருக்கிற அந்த க்ரீமே நான் போட்டுக்கிறேன், ஜஸ்ட் ஒரு பஞ்சு தானே எனக்கு, உனக்கு தான் இவ்வளோ அடிபட்டிருக்குன்னு சொல்லி 2 பேரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேரும் எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்க நியூட்டன் அங்கே வரான். நோபா உங்களை போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டா, இனி இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சுது, இதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் பண்ணாதடா அப்படிங்கிற மாதிரி யோத்தாவை பார்த்து சொல்ல, எந்த பிரச்சனையும் நான் பண்ணல, அப்புறம் கிளாவ் எப்படி இருக்கா அப்படின்னு கண்ணு கேட்குறான். அது வந்துன்னு சொல்லி நியூட்டன் அப்படி லைட்டாக யோசிச்சுட்டு இருக்க, அப்புறம் இங்கே கிளாவையும் வாவின்னு தான் காட்டுறாங்க. கிளாவ் பையன் அங்கே இருக்கும் போது கூட, நான் செத்து போயிட்டேனா, என் கண்ணு முன்னாடி யார் இருக்கிறா, என் கனவுல வந்த இந்த பர்சன் யாருன்னு சொல்லி கேட்க, டே எருமை நீ சாகவே இல்லைடா, நான் ஒன்றும் கனவுலலாம் வந்து நிற்கலன்னு சொல்ல, இது என்னோட கார்மிக் எனிமி மாதிரி இருக்குது, உண்மையாவா, எனிமி இவ்வளோ க்யூட்டாக இருக்காங்களேங்கிற மாதிரி கிளாவ் காமெடி பண்ணிட்டு இருக்கான். டே எருமை நல்லா பாருடான்னு சொல்ல, என்னோட லைஃப் ஃபுல்லாக என்னை ஃபாலோ பண்ணிட்டே என் கார்மிக் எனிமி வருதுன்னு சொல்ல, பட்டுன்னு ஒரு அடி அடிக்கிறான். ஃபன்னி பண்ணிட்டு இருக்காதுடா, காமெடி பண்ணிட்டு இருக்கியா, நல்லா பாரு, நீ ஒன்றும் சாகவும் இல்லை, உயிரோட தான் இருக்க அப்படின்னு சொல்ல, நான் செத்து போகிறத நினச்சலாம் நான் பயப்படல, பட் நான் செத்து போயிட்டா உன் கூட இருக்க முடியாதே, அதுதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்ல, இந்த நேரம் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கியாடாங்கிற மாதிரி வா அவனை பார்த்து முறைச்சிட்டு இருக்க, நீ எப்படி இருக்கன்னு சொல்லி யோத்தாவும் கண்ணும் வந்து நிற்கிறாங்க. நல்லா தான் இருக்கேன், ஏன் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணலான்னு இருக்கியா அப்படின்னு சொல்ல, இவனுக்கு ஃபுல்லாக அடிபட்டிருக்கு, ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி வா சொல்ல, இங்கே பாரு நான் வேணா ரூமுக்கு வந்துடுறேன், என்னால் இங்கெல்லாம் இருக்க முடியாது, என்னை யாரும் இங்கே பார்த்துக்க மாட்டாங்களான்னு சொல்ல, ஏன் பார்த்துக்க மாட்டாங்க, இங்கே எல்லோரும் இருக்காங்க உன்னை பார்த்துப்பாங்கங்கிற மாதிரி வா சொல்ல, நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்ல மறந்துட்டேன், அன்றைக்கி நைட் நீ என்ன சேவ் பண்ணில, ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி யோத்தா சொல்ல, கிளாவுக்கு டென்ஷனாக இருக்குது. விடு அதை பற்றிலாம் ஒன்றும் பேச வேணாம், அதுக்கு இதுக்கு சரியாக போச்சு, இன்றைக்கி நீ என்ன சேவ் பண்ண, அன்றைக்கி நான் உன்னை சேவ் பண்ணேன்னு சொல்ல, லூசர் அப்படின்னு சொல்ல, இப்போ கூட ஏன்டா என்னை பற்றி இப்படி பிரச்சனை பண்ணுறேங்கிற மாதிரி அப்படியே டக்குன்னு எந்திரிக்கிறான். அடிபட்டிருக்கு படுடா அப்படின்னு சொல்ல, அவன் பேசுகிறத கேட்டியா, அவன் தான் என்ன டென்ஷன் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி கிளாவ் சொல்ல, சரி ஓகே ஐம் சாரி, இவனால தான் உங்கள் எல்லாருக்கும் பிரச்சனை, நீ முதல்ல கண்ணை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விடு அப்படிங்கிற மாதிரி வா சொல்ல, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நான் நல்லா இருக்கேன்னு சொல்கிறான். சரி ஓகே அப்போ நாங்கள் 2 பேரும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நீ கார் எடுத்துகிட்டு வரலையா, நான் வேணா ட்ராப் பண்ணுவேன் நியூட்டன் கேட்க, இல்லை வேணாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி பார்த்து போங்க 2 பேரும் சரியா அப்படின்னு சொல்ல, நாங்கள் பார்த்து பத்திரமா போகிறோம்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த பக்கம் போக, அடுத்த சேம் டைம் இங்கே தான் காட்டுறாங்க. 5 அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்க, அங்கே யோத்தாவும் கண்ணு வராங்க. ஏன்டா இவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்திருக்கு, ஏன்டா என்கிட்ட எதை பற்றியுமே சொல்லலை அப்படிங்கிற மாதிரி 5 கத்திட்டு இருக்கான். பீகல் நீ முதல்ல போய் குளிப்போ அப்படின்னு சொல்லி அவனை ரெஸ்ட் ரூம்க்கு அனுப்பிட்டு அமைதியாக இருக்கான். இங்கே பாரு நீ ஹாப்பியாக இருந்த, உன்னை கஷ்டப்படுத்த வேணாம்னு நினச்சேன், அதெல்லாம் ஓகே தான், ஆனால் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சு என்கிட்ட சொல்லு, இல்லைடா அந்த பிரச்சனை இதோட முடிஞ்சுது, இதுக்கப்புறம் இது வராது, ஐம் சாரி, என்னால் எல்லாருக்கும் பிரச்சனை அப்படின்னு யோத்தா சொல்ல, ஏன்டா இப்படி இருக்க, முடிஞ்சுதா இல்லையா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு, நியூட்டன் வந்து போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணிட்டா, ஸோ அவங்கள அரெஸ்ட் பண்ணியாச்சுன்னு சொல்ல, நான் இதை பற்றி உங்ககிட்ட கேட்கல, நான் கேட்குறது உனக்கு புரியுதா இல்லையா, பார்க்கு இனிமேல் நீ போக மாட்டேலன்னு சொல்ல, இனிமேல் நான் பார் பக்கம் போகவே மாட்டேன், சரி ஏன் அந்த பப்பிக்காக தானே அப்படின்னு 5 சொல்கிறான். ஆமாங்கிற மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு யோத்தா அப்படி பார்த்துட்டே இருக்கான். எனக்கு என்னென்னு தெரில, இன்றைக்கி அவனை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டணும்னு தோணுதுடான்னு சொல்ல, ஏன்டா அவனை இவ்வளோ லவ் பண்ணுறில்ல, ஏன்டா அவன்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற, எதுக்குடா அவனை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, கன் ரொம்ப க்யூட்டாக இருக்கான்ல அப்படின்னு சொல்லி யோத்தா பேசுகிறான். என்னோடய லைஃப்பில் சன்சைன், இந்த மாதிரி ஒரு சன்சைனை நான் பார்த்ததே இல்லை, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, அவனோட சிரிப்பு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னை சிரிக்க வச்சு பார்த்தவன் அவன் தான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவன் என் கூட இருக்கும்போது நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல்டா அப்படின்னு சொல்லி அப்படியே எமோஷ்னலாக பேச ஆரம்பிக்கிறான். எனக்கு அவனை பத்திரமா பார்த்துக்கணுன்னு தோணுது, எப்பயுமே அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், அவன் என் கூடயே இருக்கணும். ஏண்டா எல்லாம் ஓகே, ஆனால் நீ அவனை இவ்வளோ லவ் பண்ணுறேன்னு தெரியுது, அதை பற்றி அவன்கிட்ட நீ சொல்லலால, சொல்லாமையே ஏன் இருக்கங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறான். 5 சொல்ல, சரி ஓகே நான் இன்னைக்கு ஓவரம்ல போய் தூங்குறேன், உனக்கு என்ன வேணுமோ இங்கே நீ பண்ணிக்கோன்னு சொல்ல, என்னடா பேசுகிற, என்ன வேணுமோ பண்ணிக்கன்னு சொல்கிற, இங்கே பாரு நான் எதுவும் தப்பாக சொல்லலை, உங்கள் 2 பேருக்கும் ஏதாவது பேச வேண்டியது இருந்தால் பேசி எல்லாத்தையும் சரி பண்ணுங்கன்னு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல, நான் கூட வேறு எதுவும் நினச்சேன்னு சொல்ல, அதெல்லாம் உன் விருப்பம்ப்பா, அதை பற்றிலாம் நான் எதுவும் சொல்ல, ஆரம்பிங்க மிஸ்டர் யோ
யோத்தா ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே ஃபைஃபா அந்த பக்கம் போக கரெக்டாக ஆப்போசிட்டில் கன் வரான். என்னாச்சு இன்னைக்கு நைட் நீ அங்கே போறியா? ஆமாம் நைட் என்ன நடந்தாலும் பார்த்து நடந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு பப்பியை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, பப்பியா என்னடா சொல்கிறான் ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி கன் வரான். என்னடா சொல்கிறான்? ஃபைஃபா சொல்கிறா ஏதோ பப்பி சாப்பிட போகிறேன்னு, உண்மையா அப்படின்னு சொல்ல, அது என்னோடய ஃப்ரெண்டோட பேர் பப்பி. உன் ஃப்ரெண்டோட பேர் பப்பியா? ஆமாம், நான் போய் குளிச்சுட்டு சீக்கிரம் வந்துடுறேன், வந்தோன்னே ஹக் பண்ணிவிட்டு படுப்பேன் சரியா அப்படின்னு சொல்ல, சரி ஓகே போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கன் அப்படி நிற்கிறான். பட் கன்னுக்கு டவுட்டாக இருக்குது, இவனோட ஃப்ரெண்டு பேர் பப்பி, அவன் பப்பியை சாப்பிட போகிறேன்ட்டு போகிறான், ஒன்றுமே புரியலப்பான்னு கன்னு புலம்பிட்டு அப்படியே போக, அப்புறம் ஒரு வழியாக குளிச்சுட்டு சார் வந்தாச்சு. ஃபைஃபா அங்கேயே கோங் கூட படுத்துட்டான்னு சொல்ல, அப்படியா ஏன்டா அங்கேயே படுத்துக்கிட்டான்? அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது. சரி ஓகே நீ மாத்திரை எடுத்துக்கிட்டியா? மாத்திரைலாம் போட்டாச்சு, க்ரீம் மட்டும் இன்னும் போடலன்னு சொல்ல, சரி ஓகே இரு நானே உனக்கு க்ரீம் எல்லாம் போட்டு விடுறேன் சரியா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்க கவரில் க்ரீம் எடுக்கிறான். போட்டு விடுன்னு சொல்லி யோத்தா அவனை பார்க்க லைட்டாக ஷர்ட் அப்படியே எடுத்து காட்டுறான். லாஸ்ட் டைம் அந்த நியூமெரிக்கல் நம்பர் எழுதியிருக்குல்ல அதை பார்ப்பான்ல, அதை அப்போ அவன் கேட்கல, இப்போ கேட்கலான்னு தோணுது போல். இந்த நம்பருக்கு மீனிங் என்ன டிரான்ஸ்லேட் பண்ணுதுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்ல, ஏன் எதுக்காக கேட்குற? இல்லை நான் வாகிட்ட கேட்டேன், அவனோட பேரை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு சொன்னான். ஸோ இது பேர் 1403 அப்படின்னு சொல்கிறான். என் பேரண்ட்ஸ் பிரேக்கப் பண்ண அந்த டேட்டு, அதைத்தான் நான் இங்கே எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டோடனே அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது கண்ணுக்கு. ஐம் சாரி, நான் இதுக்கப்புறம் இதை பற்றி கேட்க மாட்டேன், நீ கேளு என்ன கேட்கணுமோ கேளு, நீ என்ன கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு யோத்தா சொல்கிறான். அது நீ லவ்வுக்கு பயந்த இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்துன்னு சொல்லி அமைதியாக பார்த்துட்ருக்கான். இந்த ரீசன் தான், என் பேரண்ட்ஸ் மாதிரி பிரேக்கப் ஆகிடுமோன்னு பயமாக இருக்குது, என்னால் பிரேவாக இருக்க முடியல, இப்போ நான் பிரேவாக இருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிற? நான் உன்னை லவ் பண்ண கரெக்டாக இருக்கேன் பீகிள், உன்னை லவ் பண்ண எனக்கு ஓகே அப்படின்னு சொல்ல, அதை கேட்டனே ஷாக்காக இருக்குது. ஸோ என்னோடய ஆன்சரை கேட்டு நீ ஹாப்பியாக இல்லையா அப்படின்னு சொல்லி அப்படியே கண்ணை பார்க்க, கண்ணுக்கு என்ன பேசுதுன்னு புரியல. நான் உன்கிட்ட இன்னொன்று கேட்கவா அப்படின்னு சொல்கிறான். என்னது? நீ எதுக்காக என்னை லவ் பண்ணன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கண் கேட்குறான். ஏன்னா நீ ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்க, யாருமே உன் அளவுக்கு க்யூட் இல்லைன்னு சொல்ல, இந்த பதிலெல்லாம் போங்காட்டம், இதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்க. யோத்தா அப்படியே வந்து கண்ணுக்கு கிஸ் பண்ணுறான். லைட்டாக சட்டிலாக ஒரு கிஸ், அதுவும் அவனுக்கு அடிப்பட்ட அந்த காயத்தில் தான் கிஸ் பண்ணுவான். நல்ல பதிலாக சொல்கிறான்னு சொல்ல, இதை விட நல்ல பதில் எங்கே இருக்க முடியும், இதுதான் பதில் அப்படின்னு சொல்லி யோத்தா அவனை பார்த்துட்டே இருக்கான். நீ ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்க பீகிள், எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்ல, யோத்தா காமெடி பண்ணாதுறாங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கான். நான் சொல்கிறத நம்ப மாட்டியா அப்படின்னு சொல்லி அவன் கையை பிடிச்சிட்டு, இதுக்கு முன்னாடி நம்மளோட ரிலேஷன்ஷிப் ஒரு அன்பேலன்ஸ்டாகவே போயிட்டு இருந்தது, ஸோ இது நல்லதான்னு தோணுது, ஒருத்தர் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும்ல, அதை பற்றி தான் சொல்ல வந்தேன். ஸோ எந்த ரிலேஷன்ஷிப்பும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கணும்னு தோணும். அதாவது சார் என்ன சொல்கிறாரு, 2 பேரை பற்றி ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணுமா, அதுக்கப்புறம் தான் 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிப்பாங்களாம். இன்னும் பேட் சைடு குட் சைடுன்னு இருக்குல்ல, அதை எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கணும், அதுதான் லவ் அப்படின்னு சொல்லி யோத்தா எக்ஸ்பிளைன் பண்ண, சரி இதுக்கப்புறம் உன்னை பற்றி நான் நிறைய கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும், என்னை பற்றி நீ நிறைய தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல, அது ஓகே தான் அப்படின்னு சொல்லி தலையை சொரிஞ்சிட்டு, இதை கேட்கும்போது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்ல, நான் மறுபடியும் ஒன்று எப்படியாவது கரெக்ட் பண்ண போகிறேன் ஓகேவா, இப்போ கப்பிள்ஸ் மாதிரி ஆரம்பிக்க போகிறேன், ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோத்தா கேட்க, அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்ல, டக்குன்னு அவனுக்கு ஒரு கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிவிட்டு இப்போ புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி அவனை பார்த்துட்டே இருக்க, யோத்தா இதெல்லாம் கிஸ்ஸா அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதே கிடையாது, இதுக்கு பேர் கிஸ்ஸே கிடையாதுன்னு சொல்லி யோத்தா சொல்ல, அப்போ இதுன்னு சொல்லி டக்குன்னு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். 2 பேர் லேந்தியாக ஒரு கிஸ் பண்ண போகிறாங்க, இது வரைக்கும் பண்ணதுக்கு பேர் கிஸ் இல்லையா, அப்பப்போ பார்த்தா கிஸ் பண்ணிட்டே இருந்தானுங்க 2 எபிசோடா, கேட்டால் அது கிஸ் இல்லைன்னு இவனுக்கு வேற சொல்கிறாங்க. கிஸ் பண்ணி முடிச்சுட்டு கண்ணன் கிட்ட இதுக்கு பேர் கிஸ்ஸான்னு சொல்லி கேட்க, அது ஆல்மோஸ்ட் கிஸ் மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஆல்மோஸ்ட்னா வேற அப்படின்னு சொல்ல, அது நானே உனக்கு ஃபுல்லாக காட்டுறேங்கிற மாதிரி கண்ணுக்கு அப்படியே யோத்தா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். 2 பேரோட கிஸ்ஸிங் மூமெண்ட்டு அப்படியே பெட்டில் லேந்தியாக போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் மேட்டர்லாம் வரணும்னு எதிர்பார்க்காதீங்க, மேட்டர்லாம் வரல, ஏன்னா இதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க சின்ன பசங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா யோத்தாவை அவன் வீட்டுக்கு கன் கூட்டிகிட்டு போக, அப்பா உட்காந்துருக்காரு, அம்மா இருக்காங்க, அம்மான்னு ஓடி போய் மிஸ் யூன்னு சொல்லி 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. யோத்தா கேரக்டர் உள்ளே வருது, ஆனால் அவங்க அப்பா யோத்தாவை பார்த்துட்டு எதுவுமே பேசாமல் பிஸியாக இருக்காரு. எப்படி இருக்க, இது யார் அப்படின்னு சொல்லி, என் ஃப்ரெண்டுமா யோத்தா அப்படின்னு சொல்லி கன் சொல்கிறான். ஓ அப்படியா, சரி ஓகே, நான் உங்களுக்கு சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டுருக்கேன், நீ மேலே உன் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போய் ரெஸ்ட் எடு சரியா, நான் குக் பண்ணிவிட்டு கூப்பிட்றேன்னு சொல்ல, ஓகேம்மா ஓகேன்னு சொல்லி வாடா
போகலான்னு சொல்லி ரூமுக்கு கூட்டிகிட்டு வரான். அங்கே வந்தோடனே யோதாக்கு ஒரு மாதிரி இருக்குது. அமைதியாக பெட்டில் உட்காந்து அவனை பார்த்துட்டே இருக்கான். டே, நீ ஏன்டா சொன்ன? பொய் சொன்ன. உன் அப்பா ஒன்றும் நீ சொன்ன மாதிரி கைண்டெல்லாம் கிடையாது. அவர் என்கிட்ட ஒன்றுமே பேசவே இல்லை தெரியுமான்னு சொல்ல, ஏய் அப்படிலாம் கிடையாது. என் அப்பா இன்னும் உன்கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணல. பேசினதுக்கப்புறம் தெரியும். என் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டெல்லாம் கிடையாதுடா, ரொம்ப கைண்டான அப்பான்னு சொல்ல, எனக்கும் அப்பாவை பார்த்தா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க மாதிரி இருக்குது. இங்கே பாரு, நீ இந்த மாதிரிலாம் ரொம்ப யோசிக்காத. என்னோட லிட்டில் பப்பி யோத்தான்னு சொல்ல, டே நான் ஒன்றும் பப்பி கிடையாது, நீ தான் பப்பி. நல்லா பாரு, ஓ மூஞ்சி தான் பப்பி மாதிரி இருக்குன்னு சொல்லி அவன் தலையை பிடிச்சிட்டு இருக்க. கன் சொல்கிறான், உன்னை தான் இப்போ பார்க்குறதுக்கு பப்பி மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தியா சேட் பப்பி அப்படின்னு சொல்லி அவன் கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு இருக்கான். உன் சின்ன லைட்டாக டச் பண்ணவா, நீ தாண்டா பப்பி அப்படின்னு சொல்லி 2 பேரும் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ நம்பிக்கையே இல்லை உன் அப்பா கைண்டாக இருப்பாருன்னு, பயமாக இருக்குன்னு சொல்ல, பயப்படாத பேசாமல் இருன்னு சொல்லி சாப்பிட கூட்டிகிட்டு போகிறாங்க. சாப்பிட போய் 2 பேரும் உட்காந்தனே, எல்லாருக்கும் நான் அஃபீஷியலாக இன்ட்ரோ கொடுக்குறேன். இதான் என் ஃப்ரெண்டு யோதா, இதான் என் அப்பா, என் அம்மா, இது க்ளோ அப்படின்னு சொல்ல, யோதாக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. தேங்க்யூ அப்படின்னு சொல்லி அமைதியாக இருக்கான். ஹானஸ்ட்டாக நான் ஒன்று கேட்கணும், உண்மையாக சொல்லு, இது உன் ஃப்ரெண்டா உன் பாய் ஃப்ரெண்டான்னு சொல்ல, ஏ க்ளோய் அப்படின்னு சொல்லி அவன் ஆரம்பிக்க, யோலின் அப்படின்னு சொல்ல, இல்லை அவன் பேர் யோதா, 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்குது, பேசாமருன்னு அப்பா ஆரம்பிக்கிறாங்க. ஹானஸ்ட்டாக சொல்லு, நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இல்லை பாய் ஃப்ரெண்ட்ஸா? நாங்கள் 2 பேரும் உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் தான். பட்டு நான் வந்து இப்போ தான் அவனை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன், அவன் மனசை ஜெயிக்க ட்ரை பண்ணுறேன்னு சொல்ல, வாவ் எனக்கு தெரியும்டா, பார்த்தவொடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு க்ளோய் சொல்கிறா. ஆனால் இந்த மாதிரி ஒரு மூஞ்சி பிளாக் இமேஜ் இல்லை, பார்க்குறக்கு பப்பி மாதிரி இருக்க இவனை போய் சூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி கேட்க, யோதா சிரிச்சிட்டு, ஏய் பேசாமருன்னு கன்னு ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கான். க்ளோய் சொல்கிறது கரெக்ட் தான், இவன் பார்க்கும்போது பப்பி ஃபேஸ் மாதிரி தான் இருக்கான், பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, டே ஏன்டா அப்படி பேசுகிறீங்க, நான் ஹூமன்டா அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டுருக்கான். சரி நீ ஹானஸ்ட்டாக சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அப்பா சொல்கிறாரு. எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே சாப்பிட ஆரம்பிக்கலாமான்னு சொல்லி அம்மா எல்லாருக்கும் சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யோதா இந்தா அப்படின்னு சொல்லி சிக்கன் பீஸ் எடுத்து கொடுக்க, அடுத்து அங்கே இருக்கிற எல்லாருக்குமே மாற்றி சிக்கன் பீஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அம்மா எல்லாருக்கும் சர்வ் பண்ணுறதை பார்க்கும்போது யோதாக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவனுக்கு ஒரு மாதிரி ஏக்கமாக இருக்கும் போல், அவன் ஃபேஸே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது, அமைதியாக இருக்கான். இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குமான்னு சொல்லி க்ளோய் சாப்பிட, க்ளோயோட பிளேட்லேருந்து அங்கேருந்து கன் எடுத்து சாப்பிட்றான். எல்லாருக்குமே ஹாப்பியாக இருக்குது. எல்லோரும் டீஸ் பண்ணிட்டு ஹாப்பியாக சாப்பிட, யோதா மட்டும் அமைதியாக இருக்கான். கன் அவன்கிட்ட கேட்குறான், என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி இருக்க? ஒன்றும் இல்லை, உன் ஃபேமிலியை பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்குன்னு சொல்ல, ஏய் என்னோடய ஃபேமிலி கிடையாது, இதுக்கப்புறம் நம்மளோட ஃபேமிலி, என்னோட மொத்த ஃபேமிலியும் உன் கூட நான் ஷேர் பண்ணிட்டேன். என்னோட அம்மா அப்பா அக்கா எல்லாருமே உனக்கு தான், சரியா அப்படின்னு சொல்ல, வா சூப்பரில் புதுசாக எங்கள் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணியிருக்க, இதுக்கப்புறம் என்ன பில்லாக இருந்தாலும் நீ தான் ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்ல, உடனே சிரிச்சிட்டு யோதா அப்படியே குனிறான். சீக்கிரம் பணத்தை கொடு அப்படின்னு சொல்லி கண்ணு கேட்க, கையில் ஒரு அடியை போடுறான், பேசாமடுறா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஹாப்பியாக எல்லோரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 பேரும் வெளியே வந்துட்டாங்க. அங்கே அந்த பனானா லீஃபில் ஸ்டிக்கி ரைஸ் மாதிரி பண்ணுவாங்கள்ல, அந்த ரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க போல். யோதா இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல, இப்போ தான் சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு வா ரொம்ப சூப்பராக இருக்குடா அப்படின்னு சொல்ல, உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குடா, எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். இதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன், இந்த மாதிரி டேஸ்ட்டு சீரியஸாக எனக்கு கிடைக்கவே இல்லை, இதுக்காகவே டெய்லி உன் வீட்டுக்கு வரணும்னு சொல்ல, சரி வா டெய்லி சாப்பிட்லான்னு சொல்ல, உன் அம்மா டெசர்ட் கூட ரொம்ப பிடிச்சிருக்கு, டெய்லி எனக்கு இங்கேயே இருந்து சாப்பிட்டே இருக்கலாம் போல இருக்குன்னு சொல்ல, ஓவராக பேசுகிறடான்னு சொல்ல, நான் சீரியஸாக தான்டா சொல்கிறேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி யோதா ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்க. கன் அப்படியே அங்கே இருக்கிற ஒரு ரூமை பார்த்துட்டே இருக்கான். அந்த ஸ்டோரேஜ் ரூம் பார்த்தியா, அந்த ரூம் தான் எனக்கு ரொம்ப பயமான ரூம். நான் நைட்டு லைட் ஆஃப் பண்ணாமல் படுக்கிறதுக்கு ரீசன் அந்த ரூம் தான் தெரியுமா, அந்த ரூமை பார்த்தா தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும்னு சொல்ல, அதை பார்த்துட்டு யோதாக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. சரி வா அந்த ரூமுக்கு நம்ம 2 பேரும் ஒன்றா போகலான்னு சொல்ல, டே என்னடா சொல்கிற, என்னால் சத்தியமாக அந்த ரூமுக்கு வரவே முடியாதுங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க, ஏய் என்னால் வர முடியாது ப்ளீஸ், நீ எப்படி சொன்னாலும் நான் வரமாட்டேன்னு சொல்ல, நீ எதுக்கு அப்படி யோசிக்கிற, நான் தான் இருக்கேன்ல, வா நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன். இல்லை அங்கே போனால் என்னால் மூச்சு கூட விட முடியாது ப்ளீஸ்னு சொல்ல, நம்ம 2 பேரும் ஒரு டீல் போட்ட ஞாபகம் இருக்கா, நம்ம 2 பேரோட பயத்துலேருந்து வெளியே வரணும்னு, ஸோ வா நான் இருக்கேன்லன்னு சொல்லி அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ரூம்குள்ளே போகணுன்னே அப்படியே யோத்தாக பக்கத்தில் நிற்கிறான். பட் கண் அழுக ஆரம்பிச்சிட்டான். கம்ப்ளீட்டாக அவனால் அங்கே இருக்கவே முடியல, அழுதுகிட்டே இருக்கான். பின்னாடி நின்றுருக்கான் யோத்தா அவனை பார்க்குறக்கு. கன் திரும்ப அப்படின்னு சொல்ல அப்படியே திரும்பி அழுதுகிட்டே இருக்க. டக்குன்னு அவனை ஹக் பண்ணிட்டான். இதுக்கப்புறம் இந்த ரூமை பார்க்கும்போது இந்த ரூமில் நம்மளோட ஹக்கு தான் உனக்கு ஞாபகம் இருக்கும். நான் உன்னை கட்டி பிடிச்சிருக்கேன். இந்த மூமெண்ட்டில் நீ என் கூட இருக்கிறது மட்டும்தான் உன் கனவில் வரணும், மற்ற எதுவுமே வராது. இந்த கனவுலேருந்து நீ வெளியே வரணும்னா இது மட்டும்தான் ஒரே வழி. ஸோ யோசிச்சுக்கோ, நீ கனவுக்குள்ளே போகும்போது கூட இந்த பிளேஸை நினைக்கும் போது கூட என் பக்கத்தில் நீ இருக்க, நான் உனக்கு சேஃபாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி தோணணும். அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்லி அப்படியே அவனை ஹக் பண்ணிக்கிறான். அப்படியே அழுதுகிட்டே இருந்தாலும் கண்ணுக்கு ஒரு மாதிரி தெம்பாக இருக்க மாதிரி இருக்குது. சரின்னு சொல்லிட்டு லைட்டாக சாரோட மூடு மாற ஆரம்பிக்குது. அப்படியே எமோஷனல் மூமெண்ட்லேருந்து கொஞ்சம் ஹாப்பியாகிற மாதிரி இருக்கான். இவனும் அவனை விட்டுற மாதிரி தெரில.
தேங்க்யூ யோதா தேங்க்யூன்னு சொல்லிட்டு கன் அப்படியே அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உன் கூட தான் இருக்கேன், எப்பயுமே உன் பக்கத்துலேயே இருப்பேன், இதை மட்டும் நீ நினச்சிக்கோன்னு சொல்லி அவனை அப்படியே டைட்டாக அவன் பிடிச்சிருக்கான். அப்புறம் இங்கே வீட்டில் எல்லோரும் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு யோத்தா வர. அவனோட எல்லோ கலர் அந்த நைட் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு, பாவா நீ எங்கள் கூட டிவி பார்க்கவான்னு சொல்ல, டே உன் ட்ரெஸ்ஸு ரொம்ப நல்லா இருக்குடா அப்படிங்கிற மாதிரி க்ளோய் சொல்கிறான். அப்படியா, ஏன்டா ஆம் கொடுத்த பைஜாமா செட்டை நீ விடுற மாதிரி தெரில, எங்கே போனாலும் லைஃப் ஃபுல்லாக இதே தான் தூக்கிட்டு போக போல இருக்குன்னு சொல்ல, ஏன்டா உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கண்ணை பார்த்து கேட்க, அப்படிலாம் இல்லை நல்லா தான் இருக்குது, இட்ஸ் கியூட் அப்படின்னு சொல்ல, இதையே டெய்லி பார்த்துட்டு இருந்தால் எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்ல, ஐயோ ரொம்ப முடியலடா, லவ் பண்ணவங்களா இப்படி தான் பண்ணுவாங்க, ஏன் உனக்கு ஜெலஸாக இருக்கா, நீ சிங்கிளாக இருக்கேன்னு. ஆமாம் ஒத்துக்கிறேன், எனக்கு ஜெலஸாக தான் இருக்குது, நான் சிங்கிள் தான், அதுக்கு என்ன பண்ண முடியும்னு சொல்ல, இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கன் அப்படியே ஹாப்பியாக யோத்தாவை ஹக் பண்ண மாதிரி உட்காந்துருக்கான். ஸோ ஹாப்பியாக அப்படியே படம்லாம் பார்த்துட்ருக்க. அப்புறம் இங்கே ரூமுக்கு வந்தாச்சு, லைட் ஆஃப் பண்ணவா அப்படின்னு சொல்லி யோத்தா கேட்க, பண்ணுன்னு சொல்கிறான். இவனுக்கு தான் ரொம்ப பயமே. அப்படியே லைட் ஆஃப் பண்ண ஓடி வந்து அப்படியே ஹக் பண்ணிட்டு படுத்திருக்கான். இங்கே பாரு கனவு எதுவும் வராது, நீ தூங்கு அப்படின்னு சொல்லி யோத்தா சொல்ல, கன் சரி ஓகேன்னு சொல்லி அப்படியே அமைதியாக படுத்திருக்கான். மறுபடியும் அவன் கனவு வந்துருச்சு. அவன் அந்த ரூம்குள்ளே போயிட்டான். அந்த ரூம்குள்ளே அவன் தனியாக இருக்கான், பட் கத்திகிட்டே இருக்கான், சுற்றி யாருமே இல்லை. ஐயோ எனக்கு பயமாக இருக்குது, ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்திட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கேருந்து யோத்தா வர மாதிரி இருக்குது. அப்படியே யோத்தா அவன் பக்கத்தில் வர, யோத்தா நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் எப்பயுமே உன் கூட தான் இருக்கேன்னு சொல்ல, அப்படியே யோத்தாவை ஹக் பண்ணிட்டான். ஹக் பண்ண அடுத்த செகண்ட் பட்டா டக்குன்னு கனவுலேருந்து வெளியே வந்துட்டாரு. என்னாச்சு, உனக்கு பயமாக இருக்கா, இன்னொரு டைம் என்ன ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு சொல்ல, வேண்டாம் ட்ரை பண்ண வேணாம், எனக்கு கனவு வந்தது, ஆனால் கெட்ட கனவு கிடையாது, இதுக்கப்புறம் இந்த கெட்ட கனவு எனக்கு வராதுன்னு தோணுது, ஏன்னா என் கனவுல நீ வந்த, என் பக்கத்தில் நீ இருந்த, நீ அந்த கனவுலேருந்து என்னை சேவ் பண்ணிட்ட, என் பக்கத்தில் க்ளோஸாக இருந்த, இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் பயப்படவே மாட்டேன்னு சொல்ல, யோத்தா அப்படியே அவனை ஹக் பண்ணிட்டான். நம்மளோட எல்லா பயமும் போயிடுச்சுல, உன் பயமும் உன்னை விட்டு போயிடுச்சு, என்னோடய பயமும் எனக்கு போயிடுச்சுன்னு சொல்ல, தேங்க்யூ யோத்தா, ரொம்ப தேங்க்ஸ், நீ தான் என் கூடயே இருந்தேன்னு சொல்லி அப்படியே டைட்டாக அவனை ஹக் பண்ணிக்கிறான். அப்படியே யோத்தாக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்பயுமே என் பக்கத்துலேயே இருக்கணும், என்னை விட்டு போகவே போகாதுன்னு சொல்லிக்கான்னு சொல்ல, நான் எப்பயுமே உன் கூடயே தான் இருப்பேன், நானும் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், உனக்கு தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருக்கணும்னு சொல்லி யோத்தா அவனை பார்க்க ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, ரெண்டு பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிஸ் அப்படி கொஞ்சம் லென்த்தியாக போக, கிஸ்ஸோட எண்டிங்கில் என்ன நடக்கும், ஒரு மேட்ரு இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காதுல்ல. உடனே யோத்தா அவன்கிட்ட ஃபர்தராக அடுத்த கட்டத்துக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்துன்னு சொல்லி கண்ணில் லைட்டாக யோசிக்க ஆரம்பிக்க பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. ஆல்ரெடி நம்ம பிளான் பண்ணபடி இன்னும் நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் மனசை புரிஞ்சிக்கவே இல்லை. ஸோ கிஸ் மட்டும்தான், அதுக்கப்புறம் எதுவும் இல்லைன்னு கண்ணு சொல்ல, ஏன் அப்படி நினைக்கிற, எல்லாம் நம்ம ட்ரை பண்ணியாச்சுல, ஏன்டா இப்படி சொல்கிற, மறுபடியும் உனக்கு நம்ம ரெண்டு பேரும் இப்போ கப்பல்ஸ்னு எனக்கு தோணுது, நம்ம கப்பல்ஸ் தானே அப்படின்னு யோத்தா சொல்ல, அது வந்துன்னு சொல்லி கண் அப்படியே மென்று முழுங்கிட்டு இருக்கான். கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, வெயிட் பண்ணணுமா, சரி ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் பிகில், இப்போ நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், நம்ம ரெண்டு பேரும் கப்பல்ஸ் தான், ஸோ இதுக்கப்புறம் நம்ம கப்பல்ஸாகவே இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லி அப்படியே அவனும் பார்க்குறான். வெக்கப்பட்டுட்டே பார்க்க, சரி ஓகே இதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே ரெண்டு பேருக்கு இடையில க்யூட்டாக ஒரு மேட்ரு போயிட்டே இருக்க, டீப்பான அந்த மேட்ரோட இந்த எபிசோட இங்கே முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்ச கருத்துக்களை சொல்லுங்கள், அடுத்த எபிசோட் பார்க்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவங்களோட ஸ்டோரி முடியாமல் போயிட்டே இருந்தால் கூட ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது. ஃபர்ஸ்ட் ஒரு 8 எபிசோடில் அவங்களோட ஸ்டோரி பார்க்கும்போது மொக்கையாக இருந்துச்சு, எனக்கு எப்படா முடியும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் இவங்க ஸ்டோரி வந்ததுலேருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. எனக்கே இது பார்க்கறக்கு அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குது. பட் சீக்கிரம் முடியும்னு நினைக்கும் போது ரொம்ப கவலையாக இருக்குப்பா. அடுத்த எபிசோடில் இவங்க ஸ்டோரி முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தருக்கு 8 எபிசோட்ஸ் தானே. ஸோ ஃபினிஷ் ஆகிட்டு அடுத்த ஸ்டோரி அவங்களது ஃபைஃபா அண்டு பாயினோட ஸ்டோரி வரும். அவங்க ஸ்டோரி எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. பட் இந்த ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பர்ஃபெக்ட் என்லைனர்ஸ்க்கு ஏற்றபடி பர்ஃபெக்டான ஸ்டோரி இவங்களோட ஸ்டோரி தான். ஸோ இதுக்கப்புறம் அடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்ச கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.